மதுரையில் மட்டுமா குப்பையா இருக்கு? தமிழ்நாடே குப்பையா தான் இருக்கு. தமிழ்நாடே குப்பையா தான் இருக்கு. சார் இப்ப அவங்க பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ்ல என்ன சொல்றாருன்னா, விஜய் அதிமுக 3வது இடத்துக்கு கொண்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நாங்களே கூட்டணி வச்சதுனால பின்னடைவு சந்திச்சிட்டோம் திமுகவோட அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி எடுத்து பாக்குறீங்க? அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து அவங்க கூட்டணி மட்டும் தான் பேசணும். அடுத்த கூட்டணி பத்தி எப்படி பேச முடியும்? காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு எப்படி என்ன நிலைமை இருக்கு? தனியா நிக்க தயாரா காங்கிரஸ்? இன்னைக்கு எல்லா கட்சியும் தயாரா நிக்குமா? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தனியா நிக்க முடியுமா? எவ்வளவு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. எப்படியாவது விஜய் கூட போயிடலான்னு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. முடியாம இன்னைக்கு திருப்பி இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருந்துக்கிறாங்க. அதுதான் உண்மை. எங்க நாங்க எல்லாம் பேசி முடிச்சிருக்கோமே, எல்லாமே எதுவுமே முடிக்காம இல்லையா? எங்களுடைய கூட்டணி பொருந்தக்கூடிய கூட்டணி, அது பொருந்தா கூட்டணி. சார் ஒரு கட்டத்துல அதிமுக நீங்க எல்லாருமே விஜய் இந்த கரூர் சம்பவத்துக்கு மாநில அரசு குற்றம் சாட்டி சொல்லியிருந்தீங்க, சட்டமன்றத்திலும் பேசியிருந்தீங்க. இப்ப அவங்க கடுமையா விமர்சிக்கிறாங்க, அதிமுக விஜய் கடுமையா விமர்சிக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, அதிமுக விமர்சனம் பண்றதற்கு விஜய்க்கு என்ன தகுதி இருக்கிறது? ஒரு கவுன்சிலர் கூட ஆகல. இன்னும் விசில வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தாக்கி அதெல்லாம் நடக்குமா நாட்டில்? அதெல்லாம் அது நேரம். மோடி அவர்களுடைய பெயர் வந்திருக்கு. எப்சன் ஃபைல்ஸ்ல பிரதமர் மோடி அவர்களுடைய பெயர் இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அது சம்பந்தமா ராகுல் காந்தியும் நாடாளுமன்றத்தில் பேச முற்பட்டாரு. ராகுல் காந்தி அவரு ஒரு பப்புன் பார்லிமெண்ட்ல, அவரு பேசுறதெல்லாம் கருத்துல சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் பிச்சை எடுக்கணும்னா ஏன் தமிழ்ல எடுக்கிறீங்க, ஹிந்திலயோ ஆங்கிலத்தில் எடுக்கலாம்? அது நீங்க சொன்ன வார்த்தை அப்படி நீங்களே சொன்னது மாதிரி வச்சுக்கோங்க. அது அவர் சொன்னது சார். அந்த வார்த்தைக்கு எடுக்கிறது அப்படிங்கறது யார் அதை வச்சு பிழைச்சிட்டு இருக்காங்க? இப்போ தமிழை வச்சு பேசிட்டு இருக்கிறது, பிழைச்சிட்டு இருக்கிறது யாரு? நிதியமைச்சர் என்ன கான்டாக்ட்ல பேசினாங்க சார்? நிதியமைச்சர் அன்னைக்கு உள்ள பெரியார் அவர்கள் பேசிய கருத்தை அப்படி பேசினாங்களே தவிர நிதியமைச்சருடைய கருத்து அது இல்லை. அது தெளிவா நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். தெரியும் உங்களுக்கு, இருந்தாலும் அதை கேட்டு ஒரு குழப்பம் பண்ண முடியுமான்னு நினைக்கிறீங்க. எந்த குழப்பமும் பண்ண முடியாது. இன்னைக்கு கூட நாடாளுமன்றத்தில்